ஹாய், நான் கௌசல்யா. ஆக்சுவலாக போன வீடியோவில் நல்ல வன்மத்தை கக்கியிருப்பேன் கன்சல்டன்சியை பற்றி. ஏன்னா நான் வந்து கன்சல்டன்சி எனக்கு ஜாப் ஆஃபரும் அப்புறம் வந்து அகாமடேஷனும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க அது எதுவும் பண்ணலை. சரி, ஏர்போர்ட் கால் அனுப்புவாங்கன்னு பார்த்தோம். ஏன்னா புது ஏரியா நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வர முடியாது. ஸோ ஏர்போர்ட் கால் அனுப்புவாங்கன்னு பார்த்தோம். ஏர்போர்ட்டுக்கும் ஆள் அனுப்பல. சரி அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். வந்து கன்சல்டன்சி 1.5 lakhs எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாங்க. ஏன் வந்து தெரியல. எந்த ஸ்டூடெண்ட் கிட்டையும் வந்து எக்ஸ்ட்ராவா வாங்க மாட்டோம். டெபாசிட்டிவ் அப்புறம் ஃபீஸை தவிர எந்த எக்ஸ்ட்ராவும் வாங்க மாட்டோம்னு வந்து யூனிவர்சிட்டி சொல்லிட்டாங்க. நானும் வந்து கன்சல்டன்சிக்கு நிறைய மெசேஜ் போட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எனக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருக்கீங்க, நான் யூனிவர்சிட்டி பேசிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருக்கீங்க, எனக்கு பே பேக் பண்ணுங்க, இல்லைனா வந்து நான் கம்ப்ளைண்ட் லைக் கன்சூமர் கோர்ட் போவேன் அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் போடுறேன். லாஸ்ட்ல அவங்க வந்து எனக்கு நிறைய வாட்டி கால் பண்ண ட்ரை பண்றாங்க. நான் வந்து கால் ரெஸ்பாண்ட் பண்ணல. கால் ரெஸ்பாண்ட் பண்ணாத போது வந்து மெசேஜ் போடுறாங்க, நாங்கள் உங்களை வந்து பத்திரமா அனுப்பிட்டோம் தானே அப்படின்னு சொல்லி. இவங்க பத்திரமா ஏன் அனுப்புனாங்கன்னா, யூனிவர்சிட்டிஸ் வந்து இவங்களுக்கு 3000 pounds பே பண்ணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டியில் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா 3000 pounds பே பண்ணும். அதனால தான் இவங்க வந்து என்ன அனுப்பியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சரை வச்சு, தமிழ்நாட்டோட ஃபேமஸான ஒரு இன்ஃப்ளூயன்சரை வச்சு அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திரும்பி அகாமடேஷன் தருவோம், ஜாப் ஆஃபர் பண்ணி தருவோம், லோவஸ்ட் காஸ்ட்ல வந்து உங்களை வந்து யூகேக்கு அனுப்புவோம், ஐஎல்ஸ் தேவையில்ல, அது தேவையில்ல, இது தேவைன்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ கீழே போய் நான் கமெண்ட் ஸ்க்ரால் பண்ணா அவ்வளோ பேர், ஒரு 2000 to 3000 பீப்புள் வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க, கமெண்ட் பண்ணிருக்காங்க. சேயிங் தட் இந்த ப்ராசஸ் பத்தி நல்லா சொல்லுங்க, அந்த கன்சல்டன்சியோட டீடைல்ஸ் கொடுங்க அப்படி இப்படின்னு. அந்த கன்சல்டன்சிக்கு சேலம்ல ஒரே ஒரு பிரான்ச் இருக்கு. பட் அவங்க வந்து சென்னையில பிரான்ச் இருக்கு, அப்புறம் பாண்டிச்சேரியில ஒரு பிரான்ச் இருக்கு, அப்புறம் ஒரு 4-5 பக்கம் பிரான்ச் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் உண்மை அது கிடையாது. அவங்க ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து யூகேல ஒரு பிரான்ச் இருக்குன்னு போட்டிருக்காங்க. யூகேல அவங்களுக்கு எந்த பிரான்ச்சுமே கிடையாது. நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு யூகேல எந்த பிரான்ச்சுமே கிடையாது. யூகேவோட நம்பர் வச்சிருக்காங்க. இப்போ வந்து லைக் நம்ம விசா ஆஃபீஸ் போனா யூகே நம்பர் கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு வாட்டி விசிட்டர் விசால வந்தா நம்மளுக்கு யூகே நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை வச்சு அவங்க எல்லாரும் ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கன்சல்டன்சி நாங்கள் உங்களுக்கு கன்சல்டன்சி ஃபீஸ் சார்ஜ் பண்றோம்னு சொல்லியிருந்தா நான் அந்த கன்சல்டன்சி போயிருக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து நான் யூகே வர பிளானே இல்லை. நான் ஆக்சுவலாக ஜெர்மன் இல்லை வேற யூரோப்பியன் கண்ட்ரீஸ் தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இவங்க வந்து லைக் இல்லை, நாங்கள் எந்த ஃபீஸும் உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டோம், நீங்கள் ப்ராசஸிங் என்ன இருக்குது அது மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. பை த எண்ட் ஆஃப் தி ப்ராசஸ் நான் கேட்டேன், ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணிருக்கீங்கன்னா எனக்கு ப்ராப்பராக அவங்க ரீசன் தரல. நான் வந்து அந்த மொமெண்ட்ல வந்து என்னோட ப்ராசஸ் வந்து லாஸ்ட் மொமெண்ட்ல தான் நடந்துச்சு. ஸோ அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல வந்து நான் கிளம்புற ரஷ்ல இருந்தேன். ஏன்னா வந்து எனக்கு யூனிவர்சிட்டிலேருந்து கால் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து லேட் ஆகிட்டீங்க, சீக்கிரம் வந்து அட்மிஷன் சீக்கிரம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணிட்டாங்க. நான் அந்த கிளம்புற ரஷ்ல வந்து இவங்க கிட்ட கேட்டேன், ஆனால் இவங்க ப்ராப்பராக ரீசன் தரல எனக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே போய் யூனிவர்சிட்டியில் விசாரிச்சதுக்கப்புறம் இல்லை நீங்கள் வந்து ஏன் பே பண்ணீங்கன்னு அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்க வந்து லோன் எடுத்து கொடுத்துறாங்க. இவங்களே வந்து பிரைவேட் பேங்க்ல லோன் எடுத்து கொடுத்துறாங்க. ஸோ இப்போ வந்து நான் என் பேட்ச்ல வந்து ஒரு 6-7 பேர் வந்தோம். அந்த 6-7 பேரும் வந்து நாங்கள் படித்த வேலைக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம்னா இல்லை. ஏன்னா வந்து இப்போ லோன் அடைக்கணும், லோன் கட்டணும். என் மேலே வந்து இப்போ 35 லட்சம் லோன் இருக்கு. வட்டியெல்லாம் சேர்த்து ஒரு 40-50 லட்ச ரூபாய் லோன் இருக்கு. இப்போ நான் கடனை கட்ட ஓடுவேனா இல்லை வந்து நான் உட்காந்து ஜாப் தேடுவேனா? ஒரு கமெண்ட் வந்துச்சு, பேம்பர் கிட்ஸுக்கு வந்து யூகே கஷ்டமா இருக்கும், ஹார்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து யூகே வந்து நல்ல இடம். இங்க வரதே நீங்க லோன் எடுத்து தான் வரீங்க, நீங்க லோன் கட்டாதான் ஓடுறீங்க. இங்க வந்து சேவிங்ஸ்ன்னு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு 2